ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிஒன். திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து மார்ச் 1 சாட்டர்டே. இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற பிஸ்னஸ் எல்லாமே பிப்ரவரி மந்த் கணக்கில் தான் நடக்கும். நான் புதுசாக உள்ள வந்த ஒரு சிலருக்காக நான் அதை சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து மார்ச் வெஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற பிஸ்னஸ் எல்லாமே அந்த ப்ரீவியஸ் மந்த்ல தான் சேரும். வெஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் வெஸ்டேஜில் வந்து டே 1 அப்படிங்கிறது 2ஆம் தேதி தான் ஆரம்பிக்கும். எவ்ரி மந்த் 2ஆம் தேதி தான் அந்த மந்தோட பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி வந்து நாளைக்கு மார்ச் 2ஆம் தேதி தான் மார்ச் மந்தோட பிசினஸே ஸ்டார்ட் ஆகும். மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற பிசினஸ் எல்லாமே பிப்ரவரி மந்த் கணக்குல தான் நடக்கும். ஓகேங்களா? அதனால இந்த மந்த் கணக்குல யாரெல்லாம் வந்து பிசினஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க 8% போகலாம், நீங்க வந்து 12% போறீங்க, இல்லை பிரான்ஸ், அது மாதிரி வந்து உங்க லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. இன்னைக்கு குள்ள நீங்க பர்ச்சேஸ் பண்றது எல்லாமே இந்த பிப்ரவரி மந்த் கணக்குல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 12%க்கு வந்து ஒரு 30-40 பிவி தான் கம்மியா இருக்கு, 20 பிவி தான் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால அப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த மந்த்துக்குள்ள இன்னைக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்ப என்ன ஆகும்னா நீங்க 12% போயிடுவீங்க. அப்ப இந்த மந்த் வந்த என்டையர் பிவிக்குமே வந்து உங்களுக்கு 12%க்கான இன்கம் வரும். ஓகேங்களா? இப்ப வந்து இந்த நேத்து வரைக்கும் 8%ல இருக்கீங்க, இன்னைக்கு வந்து 12%க்கு மூவ் ஆகுறீங்க. அப்ப அதனால வந்து நேத்து வரைக்கும் 8%ல இருந்தீங்க, 8% நேத்து வரைக்கும் இன்கம் கால்குலேட் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு நாள்ல எவ்வளவு பிவி வந்துச்சோ அதுக்கு மட்டும் 12% இன்கம் தர மாட்டாங்க. நீங்க அந்த மந்த் முடியறதுக்குள்ள எந்த நாள் நீங்க 12% கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, அந்த மந்த்ல வந்த மொத்த பிசினஸ்க்குமே 12%க்கான இன்கம் கிடைக்கும். ஓகேங்களா? அது மந்தோட 2ஆம் தேதி வந்தாலும் சரி, மந்தோட கடைசி நாள் வந்தாலும் சரி. அதனால வந்து இன்னைக்கு தான் கடைசி நாள் பிப்ரவரி மந்த்துக்கு. அப்ப இன்னைக்கு உங்களோட லெவல் நீங்க 8ல 12ல பிரான்ஸ்ல அந்த குவாலிஃபை ஏதாவது மிஸ் ஆகுதா எல்லாமே பார்த்து இன்னைக்கு கரெக்டா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து பாயிண்ட் நம்பர் 2 வந்து இது வந்து ஹவு டு ஸ்டார்ட் வெஸ்டேஜ் ட்ரைனிங். ஓகேங்களா? இப்போ நாளைக்கு வந்து மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது, புது மாசம் வந்து நமக்கு ஆரம்பிக்குது. நமக்கு வந்து புது மாசம் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தோமோ, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சிலர், நான் வந்து குறிப்பா வந்து புதுசா ஜாயின் பண்ணவங்க, நேத்து இன்னைக்கு ஜாயின் பண்ணவங்க, இந்த வாரத்துல ஜாயின் பண்ணவங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிசினஸ்ல இப்பதான் நீங்க உள்ள வந்திருக்கிறீங்க. டெய்லியுமே 8 to 9 ட்ரைனிங் பாருங்க. ஹவு டு ஸ்டார்ட் வெஸ்டேஜ். நீங்க டெய்லி வந்து இந்த 8 to 9 ட்ரைனிங்க்கு வந்துருங்க. பிசினஸை நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஸ்டார்டிங்ல இந்த பிசினஸ் எப்படி பண்ணணுங்கிறதுல முதல் பாயிண்டே வந்து டெய்லி ட்ரைனிங் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் மிஸ் பண்ணவே கூடாது. இதுல டெய்லியுமே வந்து நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஜாயின் பண்ணி ஒரு வாரம் 10 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் எல்லாம் அந்த பிசினஸ்க்கு உங்களுக்கு கீழே வந்து ரெஃபர் பண்ணுங்க, ரெக்ரூட்மெண்ட் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. உடனே ஜாயின் பண்ண அடுத்த நாளே உடனே வந்து ஆரம்பிக்கணும்னு வேகத்தை காமிக்காதீங்க. ஓகேவா? இந்த பிசினஸ் இத்தனை வருஷமா 20 வருஷமா இருக்கு, இன்னும் பல வருஷம் இருக்கதான் போகுது. ஓகேவா? பண்ணா இன்னைக்கே பண்ணது, இல்லைன்னா நான் முடிச்சு போயிடும் அப்படின்லாம் அர்ஜென்ட் அவசரப்படாதீங்க. இது யார் ரொம்ப அவசரப்படுறாங்களோ அவங்க அதே அவசரத்துல பிசினஸை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க பிசினஸை நிறுத்திட்டு போயிடுறாங்க. யார் ஒருத்தர் பொறுமையா நிதானமா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பிசினஸ் பண்றாங்களோ, பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் பொறுமையா நின்று ஏன் நடக்குது, என்ன நடக்குது, எதனால நடக்குது, நம்ம எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிறத ரிசர்ச் பண்றாங்களோ அவங்க இந்த பிசினஸ்ல நிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி பாருங்க. ஓகேங்களா? பிசினஸ்ல மோர் தென் 1 மந்த்துக்கு மேல இருக்கிறீங்க, 1 மந்த்துக்கு மேல இந்த வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி 1 மந்த் சொன்ன ஒரு வார்த்தை, எவ்வளவு நாள் வேணா நம்ம இங்க வந்து 100 பிவி பண்ணணும், அதுக்கு என்ன பொருள் வாங்கலாம், நீங்க பொருளை தேடினீங்கன்னா நீங்க எல்லாம் வந்து அதிகமா ரெக்ரூட்மெண்ட் ஏமாந்து தான் போவீங்க. பிசினஸே வந்து பாருங்க, நீங்க பிசினஸ் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டீங்க, வெஸ்டேஜ் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டீங்க. அடுத்து ப்ராடக்ட் வந்து நம்ம வீட்டுக்காக நம்ம தேவைக்காக வாங்கணும், என்ன வாங்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உணர்ந்து உங்களுக்கு தேவையான பொருளை தேடணும். ஜாயின் பண்ணீங்களா? பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணி பாயிண்ட்டை வச்சு நீங்க பொருள் தேடினீங்கன்னா பொருள் உங்களுக்கு வீணாதான் போகும், பயன்படுத்த மாட்டீங்க. காலேஜ்ல வந்து இன்ஜினியரிங் ஐயோ எனக்கு ஒரு டீ தூள் போட்டா 102 வருது. ஓகே, எனக்கு அப்ப டீ தூள் வேணும். ஓகே, நான் அப்ப சாக்லேட் வாங்கிக்கிறேன். ஓகேவா? அப்ப நான் வந்து எது ஒரு பிவி இருக்கு, எது 2 பிவி எனக்கு கரெக்ட்டா வேணும். 2 பிவி எனக்கு 1-2 பிவி சேர்த்து உங்களுக்கு தேவையான பொருளை தான் சேர்ந்திருக்காங்களான்னு கூட வெரிஃபை பண்ண முடியாது. டீ தூள், காஃபி தூள் வெளிய மட்டமானது, தேர்ட் கிரேடு, சும்மா டெஸ்ட் டீ வாங்கி குடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்க. இங்க குவாலிட்டியானது வாங்கி குடிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. 500 ஐடி ஒரு நாளைக்கு. அப்படிலாம் இருந்தீங்கன்னா பிசினஸ்ல எப்படிங்க சக்சஸ் பண்றது? நம்ம பிசினஸ் நம்மளே கணக்கு பார்த்து வாங்கணும்னா மத்தவங்க எப்படி வாங்குவாங்க? அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் வந்து நமக்காக முழுமையா என்ன தேவையோ அந்த பொருளை வாங்குங்க, பயன்படுத்துங்க.
அதுல 100 அண்ணா பிவி பின்னாடி பண்ணுவாங்க. அவங்க வருதா, ட்ரைனிங்கே 100 வர பிவி மாட்டாங்க. இப்ப இந்த பொருள் வந்து 100 பிக்கு எப்படி ரொம்ப மேல ஏன்னா வந்துருச்சு. அப்ப இந்த ஒவ்வொரு பொருள் எல்லாரும் ட்ரைனிங் எதுக்கு வந்து நம்ம பாக்குறது இல்ல. வேணாம், அடுத்த அவங்க மாசத்துக்கு வேணும் பிசினஸ்ல ஏதாவது மாத்திக்கலாம். ஒரு மூலையில அப்படிதான் நீங்க நம்ம டீம்ல பாக்கணுமே ஏதாவது தவிர, ஒரு மூலையில யாராவது நீங்க ஒருத்தர் 100 இருந்துட்டு பிவிக்கு அவங்க பொருளை ட்ரைனிங்கே வர திறந்தீங்கன்னா மாட்டாங்க. எங்கேயாவது நீங்க இருந்து ஆள் வந்து ஏமாந்து போவீங்க. சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஐடி ஓகேங்களா? மட்டும் இதை நல்லா போட்டுட்டு அவங்க புரிஞ்சுக்கோங்க. போயிடுவாங்க. அதே மாதிரி இப்ப நீங்க 100 இப்ப என்ன பிவி ஆகும்னா அந்த பண்றீங்க, மாதிரி வந்து பல கன்சிஸ்டன்சி பேர் வந்து பண்றீங்க, ஏதாவது ஒரு 2ஆம் தேதியே மூலையில ஒரு 10 பண்றீங்க. பேர் ஒவ்வொரு உங்க டீம்ல நாளும் ஐயோ வந்து என் டீம்ல 4 பேர் யாரும் பண்ண சேர்த்துவாங்க. அவங்க மாட்டேங்கிறாங்க. போயிடுவாங்க. இன்னும் 4 ஏங்க பேர் ஃபர்ஸ்ட் வந்துகிட்டே ஆள் இருப்பாங்க. இருந்தாதான், மரம் அந்த இருந்தாதான் மாதிரி மரம் ஆட்கள் எப்பயுமே அதுல வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. மாம்பழம் காய்க்க வைக்க முடியும். மரம் வந்தாதான், அப்ப ஃபர்ஸ்ட் மரம் ஐடிஸ் வந்து முளைச்சாதான், மரம் இத பெருசானாதான், இத வந்து நம்ம தடுக்க அது பூ முடியாது. வந்தாதான் இது வந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய காய் டீம் காய்க்கும். அது அப்படிங்கும்போது மாதிரி நிறைய பேர் உள்ள ஃபர்ஸ்ட் உங்க வரும்போது டீம்ல 4 ஆள் பேர் வந்து இருந்தாதான் என்னன்னே தெரியாமலும் இந்த உள்ள மாதிரி வருவாங்க. மீட்டிங்கை பார்க்க வச்சு பச்சையை அப்படி இருக்கிறது பண்ண தான் வைக்க டீம். முடியும். அதுக்காக அடுத்தடுத்த வந்து அதை மீட்டிங்ல நம்ம பண்ண வைக்க சரி முடியும். பண்ணணும். ஓகேவா? சரி பண்றதுக்கு தான் நம்ம முயற்சி ஆள் பண்றோம். இருக்கிறது பெரிய 2 பேர் டீம் 4 பேரு அப்படிங்கும்போது நிறைய ஐடிஸ் அவங்களும் வரும்போது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலதெல்லாம் வந்து இந்த மாதிரியும் இருக்க எனக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான், எனக்கு எல்லாரும் பண்றாங்க. நான் என்ன பாயிண்ட் சொல்ல இதெல்லாம் வரேன் நீங்க அப்படின்னா, ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்களா? இந்த எனக்கு மாதிரி ஆள் நிறைய பேர் இருக்காங்க, உள்ள யாருமே வராங்க. பண்ண மாட்டேங்கிறாங்க. பண்ணுவாங்க, மெதுவா எல்லாரும் வந்து பண்ணுவாங்க. சம்பாதிக்கிறாங்களா, எல்லாரும் வந்து இதுக்கப்புறம் இதுல பண்ணுவாங்க. சக்சஸ் பண்றாங்களா அப்படி பார்க்காதீங்க. ஓகேவா? என் டீம்ல சம்பாதிச்சவங்க சக்சஸ் பண்ணவங்கள எல்லாரும் 100 பாருங்க. பிவி அவங்கள மாதிரி பண்ணணும் நானும் அப்படின்னு வருவேன் எதிர்பார்க்காதீங்க. அப்படின்னு பண்றவங்க பாருங்க. பண்ணுவாங்க, புரிஞ்சுக்கிட்டவங்க பண்ணுவாங்க. ஒரு சிலர் புரியாம தான் இருப்பாங்க, ஒரு சிலர் சம்பாரிச்சவங்க பண்ணாம தான் பாருங்க. இருப்பாங்க. எல்லாமே எல்லாரும் சேர்ந்தது தான் சம்பாதிக்கிறாங்களா? டீம். அப்ப எல்லாரும் மாதிரி தான் நீங்களா? நீங்க பெஸ்டா நீங்க இருங்க. யூனிக் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்கள்ட்ட தனித்துவம் ஒரு இல்லையா? சிலர் புரியாம நீங்க இருக்காங்க, அந்த மாதிரி சாதிக்கிறவங்க இல்லையா? நீங்க இருக்காதீங்க. ஓகேவா? நீங்க ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. நீங்க பிசினஸ் டெவலப் ஆகணும், அந்த பிசினஸ்ல போர் சக்சஸ் பண்ணணும், டீமை உருவாக்கணும், எனக்கு தளபதிக்கும் கீழே டீமை நான் கிரியேட் பண்ணணும், நான் அரசனுக்கும் டீமை வழி நடத்தணும்னு சிப்பாய்க்கும் நினைக்கிறீங்களா? வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்ப நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த எடுத்துக்கோங்க. மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு நீங்க தளபதி, இந்த நீங்க வந்து ஒரு மாதிரி வந்து அரசன், நீங்க வந்து ஒரு கிங் பர்ச்சேஸ்லாம் வந்து அப்படின்னு நீங்க நீங்க உங்களை நீங்க பிசினஸ்க்காக தனித்துவமா பண்றோம். நின்னு பண்ணுங்க. நம்ம பொருள் வந்து 10ஆம் மத்தவங்க தேதி யார் தேவைப்படும், எப்படி வேணா 15ஆம் தேதி எப்படி வாங்கினா வேணா கூட அவங்க ஓகே தான். பட் ஏன் புரிஞ்சுக்கணும். 2ஆம் நீங்க தேதியே நல்லா வாங்குறோம்? புரிஞ்சுக்கோங்க. டெய்லி ஆனா நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ணுங்க. பிசினஸ்க்காக அந்த குறிப்பா ஒரு வந்து 1 இனிஷியேட்டிவ் மந்த் அண்ட் எபோவ் வந்து நம்ம இந்த பண்ணணும். பிசினஸ்ல அப்ப இது ஒரு கிராஸ் பேட்டர்னா பண்ணியிருக்கேன். கொண்டு வரும். அதாவது தேவைப்படும் நான் போது எடுத்து யூஸ் ஐடி போட்டு 1 பண்ணிக்கிட்டோம். மந்த் ஆச்சு. இன்னைக்கு மாசத்துக்கு தான் ஒரு நான் டைம் ட்ரைனிங் அது அட்டெண்ட் 2ஆம் பண்ணேன். தேதியே அவங்களெல்லாம் பண்ணலாம். நான் சொல்லல. 3ஆம் தேதி 4ஆம் தேதி பொருள் குறைஞ்சது வந்து தேவைப்படும், ஒரு பரவாயில்ல 30 2ஆம் நாள் தேதியே பண்ணுங்க. ட்ரைனிங்காவது பார்த்திருக்கேன். ஓகே, ஒரு 2-3 நாள் முன்னாடி பண்றோம். தொடர்ந்து 30 என்ன நாள் பொருள் பார்த்திருந்தீங்கன்னா தேவைப்படுங்கிறத சந்தோஷம். பிளான் பண்ணி நான் கரெக்டா ஜாயின் வந்து பண்ணி 6 மாசம் ஆச்சு. ஃபில்டர் இன்னைக்கு பண்ணி தான் நான் எழுதி 10வது கரெக்டா நாள் வச்சுட்டு ட்ரைனிங் 2ஆம் பார்க்குறேன். தேதியே இன்னைக்கு தான் பண்ணணும். நான் வந்து இது வந்து ட்ரைனிங்கே ஒரு பார்க்குறேன். சிஸ்டம். அவங்களாம் வந்து பிசினஸ்க்காக நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் 6 எடுக்கிறோம், மாசம் அவ்வளவுதான். ஆச்சுன்னு வேற தான் எதுவும் சொல்லுவாங்க. கிடையாது. என்னைக்கு நீங்க ட்ரைனிங் பார்க்குறீங்களோ, ஓகேவா? எதுக்கு ரெகுலரா நான் பண்ணணும்? பிசினஸ்க்குள்ள தேவைப்படும் போது கண்டினியூஸா வாங்கிக்கலாம்ல. இருக்கிறீங்களோ, நம்ம இதுதான் நம்ம அதுதான் பிசினஸோட கணக்கு. ஸ்ட்ராட்டஜி. நீங்க ஜாயின் பண்ணிட்டு ஓகேவா? 2 வருஷம் அதே கழிச்சு மாதிரி உங்க நானும் டீம் தான் மெம்பர்ஸ்ட்ட வெஸ்டேஜ்ல போய் 2 வருஷத்துக்கு பேசுறீங்க, முன்னாடியே ஜாயின் பண்ணேன். நான் 100 எதுவுமே பிவி பண்ணுங்க சம்பாதிக்கல. ப்ரோ, நீங்க வேலை சக்சஸ் செஞ்சா தானே பண்ணிடலாம். சம்பாதிக்க முடியும். அப்படி கிடையாது. ஓகே, வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க ஐடி வந்து இவ்வளவு வேலை எத்தனை 2, செய்றீங்க, 3 டெய்லி எனக்கு முன்னாடி ட்ரைனிங் நான் வர்றீங்க, வந்து உங்களுக்கு ஜாயின் கீழ பண்ணி ஆளுங்க 10 வருஷம் இருக்காங்க, இல்ல ஆச்சு. உங்களுக்கு கீழ வெஸ்டேஜ்ல வந்து இருக்காங்க நீங்க அப்படி. ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் நான் பண்றீங்க. பார்க்காததான். நான் நாளைக்கு போய் பண்ணாத. வெஸ்டேஜ்ல பேசுறதுக்கு ஜாயின் பண்ணி நீங்க 10 100 வருஷம் பிவி ஆச்சு. எனக்கெல்லாம் பண்ணாதான் எந்த உங்களால இன்கமும் வந்து வரலையே. பிசினஸ் நல்லா எப்படி பண்ண இன்கம் வரும்? முடியும். வேலை செஞ்சா தான் 100 ஒரு பிவியை டீம் விட்டு டெவலப் 100 பண்ணா தான் பிவி வரும். வாங்கணுங்கிற எண்ணத்தோட பேசக்கூடாது. புரியுதுங்களா? நீங்க நீங்க 100 பிவி பண்ணா புரிஞ்சுக்கணும். நீங்க வேகமா யாரு சக்சஸ் என்ன வேணா பண்ணலாம். சொல்லுவாங்க. உங்களுக்கு இவ்வளவு நீங்க விஷயங்கள் இருக்கு. பிசினஸ புரிஞ்சுக்கணும். நீங்க அவர் வந்து புரிஞ்சுட்டு தானே உள்ள ஆள வந்திருக்கீங்க. ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாரு, அதுல எந்த ட்ரைனிங் ஒரு வர வச்சிட்டு இருப்பாரு, கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு யாரும் வேலை வந்து உங்கள செய்வாரு. வந்து அதுல ரிசல்ட் குழப்பிறக்கூடாது. உங்களுக்கு முழுமையா உங்கள வரணும்னா, யாரும் வந்து அந்த வேலையில முழுமையா வரணும்னா யார் 100 பிவி எது பண்ணுங்கன்னு சொன்னாலும் வந்து சொல்லுங்க. 100 அதுக்கெல்லாம் பிவி வந்து நீங்க பண்ணிட்டு வந்து இருக்காரு. ரியாக்ட் நீங்க 100 பண்ணக்கூடாது. பிவி ஸ்ட்ராங்கா பண்றீங்க, இருக்கணும். உறுதியா அடுத்து இருக்கணும். இந்த ட்ரைனிங் ரெகுலரா வாங்க. அவர் எப்படி உங்களுக்கு நீங்க ரிசல்ட் வரும்னு நம்பிட்டீங்களா? கேளுங்க. உண்மையா நம்பி பண்ணணும். ரெகுலரா 100 டேஸ் என்ன சேலஞ்ச் கெட்டு போச்சு? பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. பிசினஸ்க்காக நீங்க புதுசா டைம் அந்த கொடுத்து சீட்டு வேலை கிழிச்சு செஞ்சு போட்டு திரும்ப 100 உழைப்ப டேஸ் போடுறீங்க. என்ன சேலஞ்ச் கெட்டு ஃப்ரெஷ்ஷா போச்சு? என்ன ஸ்டார்ட் உங்களுக்கு பண்ணுங்க. லாஸ் ஆக போகுது? 100 ஒண்ணுமே பிவி இல்லையே. பண்றீங்க, வந்தா உங்களுக்கு கீழ இப்படி லைஃபே இருக்குது மாறுதே. பாருங்க. நீங்க நீங்க ஓகேங்களா? ஈஸியா குறிப்பா சக்சஸ் வந்து பண்ணலாம் 1 சொல்லிட்டு மந்த் அண்ட் எபோவ் 100 பிவி வச்சு திரும்பவும் நம்ம சொல்றேன். ஈஸியா ட்ரைனிங் பிசினஸ் ரெகுலரா நம்ம அவங்களை பார்த்துக்கிட்டு வந்து இந்த ஈஸியா பிசினஸ்ல வந்து ஆக்டிவா அவங்கள இருக்கிற 1 மந்த் திருப்பலாம். அண்ட் எபோவ்ல இருக்கிறவங்க எப்படி வேணுமோ நம்ம ரெகுலரா அவங்களுக்கு டெய்லியுமே அவங்களுக்கு வந்து தான் நம்ம நீங்க ஐடி சக்சஸ் எடுத்து கொடுக்க எடுக்கிறதுக்காக போறோம். ஒர்க் பண்ணணும். அவங்களுக்கு நம்ம என்ன ஒர்க் சரியான வழியை பண்றீங்க? காட்டுறோம். அவங்களுக்கு தான் இன்கம் எப்படி வரப்போகுது. நம்ம வந்து ஒர்க் அவங்க பண்ணலாம் சக்சஸ் அப்படிங்கறத பண்ணா அவங்களுக்கு தான் யோசிக்கணும். இன்கம் வரப்போகுது. எப்படி 100 டேஸ் சேலஞ்ச் அவங்கள இருக்கோ அது மாதிரி சம்பாதிக்க 100 வச்சா டேஸ் அவங்களுக்கு ஃபீல்ட் இன்கம் ஒர்க் வந்தாதான் அப்படி நமக்கு தூக்கிட்டு இன்கம் வரும். ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெய்லியும் ஃபீல்ட் அவரை ஒர்க் தான் நம்ம பண்ணுங்க. இன்கம் எடுக்க வைக்க போறோம். ரெக்ரூட்மெண்ட் அவருக்கு பண்றதுக்கு அடுத்து முயற்சி என்னதோ பண்ணுங்க. அதை தான் நம்ம டெய்லியுமே பண்றோம். எப்படியாவது ஐடி எடுக்கணும். ஐடி அவரை வந்து எடுக்கணும். ஏதோ ஒண்ணு பண்ண வச்சு நம்ம வேகமா வந்து இன்கம் பாருங்க. நம்ம உங்க டீம்ல வந்து 5 அடையறதுக்கு பேர் இல்ல. இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம், அவருக்கு 50 நம்ம பேர் ஹெல்ப் இருக்கலாம், பண்றோம். 100 பேர் அவருக்கு இருக்கலாம். இன்கம் வாங்குறதுக்கு, உங்க டீம் அவருக்கு அப்படிங்கிறது பிசினஸ்ல உங்களையும் முன்னோக்கி சேர்த்து தான் டீம். போறதுக்கு, அடுத்தபடி உங்க டீம்லயே ஏறதுக்கு பெஸ்ட்டா சூப்பரா இன்னும் யார் கொஞ்சம் ஒர்க் அவரோட பண்ணணும்னா டீம் நீங்க இன்னும் தான் பலு ஒர்க் பண்ணணும். நீங்க தான் பெருசு உங்க டீம்ல பண்றதுக்கு, நீங்களும் ஒன் ஆஃப் த மெம்பர் அவர் தான். பண்ற வேலையில இன்னும் பெட்டரான உங்க ரிசல்ட் டீம்ல வரதுக்கு அவர் உங்களுக்கு கைட் கீழ பண்ணணும். உங்களை விட ஒருத்தர் சூப்பரா ஒர்க் அதன் மூலியமா பண்றதுனால நமக்கு ரிசல்ட் வருது. உங்க அப்படிதான் நம்ம டீம்லயே பார்க்கணுமே நீங்க தவிர நமக்கு பெஸ்ட்டா என்ன நீங்க ரிசல்ட் தான் வரும், சூப்பரா ஒர்க் அவங்கள பண்றதுனால என்ன பண்ண வைக்கலாம், அப்படி அவங்கள நீங்க எப்படி போட்டி நமக்கு போட்டுக்கிட்டு நீங்க ரிசல்ட் தான் வர மாதிரி பெஸ்ட்டா ஒர்க் பண்ணலாம்னு பண்ணணும். யோசிச்சீங்கன்னா ரிசல்ட் வராது. நல்லா நீங்க தான் வந்து புரிஞ்சுக்கோங்க. இறங்கி வேலை செய்யணும். எல்லா ஒருத்தர் வேலையும் உங்களை
கான்டாக்ட் பண்றாரு ஒருத்தர், நீங்க பேசுறீங்க அப்படின்னா அவருக்கு என்ன பெனிஃபிட், அவருக்கு என்ன, நீங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல ஒவ்வொருத்தரும் கொஸ்டின் கேக்குறாங்கன்னா அவருக்கு என்ன, அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து வாழணும் அப்படின்னு எனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நான் இங்க யாருக்கும் கஷ்டமா இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணுமோ, என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க நல்லா இருப்பீங்களோ அததான் நான் சொல்லித்தரேன். ஆனா நீங்க அப்படி நீங்க நல்லா இருந்தீங்கன்னாவே நான் நல்லா இருப்பேன். அவ்வளவுதான் சிம்பிள். இந்த பிசினஸ் இப்படிதான் நீங்க பிசினஸ் பண்ணணும். ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது உங்களை தேடி வரவங்களுக்கு இந்த பிசினஸ் மாறணும்னா நம்ம பண்ணிதான் உங்களுக்கு இது கிடைக்கும். இந்த மாதிரி டீம் டெவலப் பண்ணுங்க, முயற்சி பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க. பண்ற வேலையெல்லாம் டைம் கொடுங்க. என்ன லாஸ் இருக்கு, டெய்லி ஒரு மணி நேரம் ட்ரைனிங் வாங்க. டே டு டே லைஃப் எப்படி சாதிக்கணுமா அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. கூட சேர்ந்து ஒரு மணி நேரம் டெய்லி ட்ரைனிங் வாங்கி ஒரு மணி நேரம் வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுங்க. வருமானத்தை வச்சு வாழ்க்கை வந்து இப்ப எப்படி இருக்கோ அது ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அடுத்து ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள உங்க லைஃப் அப்படியே காலங்கள் இன்னும் மோசம் ஆகும். என்ன கெட்டு போச்சு, விலைவாசி எவ்வளவு வேகமா முடிஞ்சு போச்சு பிசினஸ். அவ்வளவுதான் பிசினஸ். வருமானம் என்ன இருக்கு இதுல? நம்ம வருமானத்தை ஏத்துறதுக்கு நீங்க பேச மாட்டேன் பிடிக்க மாட்டேன்னா அப்புறம் எப்படி நம்ம லைஃப் மாறும்? விலைவாசி எவ்வளவு வேகமா இருக்குன்னு பாருங்க. அந்த விலைவாசி ஏறத வேகத்தை விட பிசினஸ் வந்து நம்பிக்கையோட பண்ணுங்க, ஏத்துறதுக்கு நம்ம சின்சியரா பண்ணுங்க, உண்மையா பண்ணுங்க, போலியா பண்ணாத. ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா ரிசல்ட் வேணுமா சாதிக்கணும்.
ஐயோ இது கஷ்டம், இது பண்ண மாட்டோம், சின்சியரா அது பண்ண மாட்டோம், அது பண்ண எந்த மாட்டோம், வேலையை அங்கேயே நம்ம நம்ம உண்மையா வாழ்க்கை அங்கேயே சின்சியரா இருக்கும். மனப்பூர்வமா உண்மையா பண்றோமோ அதுல நம்ம கண்டிப்பா நமக்கு அதுல டெய்லி பலன் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுங்க, கிடைக்கும். டெய்லியும் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும். நம்ம டெய்லி நம்மள ஒன்னு நாம ரெண்டு ஜாயினிங்ஸாவது ஏமாத்திக்கிட்டு நான் க்ளோஸ் போலியா பண்ணணும், பண்ணிட்டு இருந்தோம்னா ஒன்னு ரெண்டு ரிசல்ட் வராது. ஜாயினிங்ஸாவது அவ்வளவுதான். நான் அதுதான் எடுக்கணும், வந்து யூனிவர்சல் கீழே நான் ஐடி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க அதை தீவிரமா வந்து இருந்தாதான், புரிஞ்சுக்கோங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அதுல ஏத்துக்கோங்க. ரொம்ப அது வந்து உண்மை, அது ஆர்வத்தோட அப்படி தீவிரமா இருக்குங்கிறத இருந்தாதான் நீங்க அது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பண்ணுவீங்க. தான் நீங்க பண்ற அது வேலையை நீங்க உண்மையா பண்ணாதான் அது பண்ணுவீங்க. உங்க டீம் பண்ணுவாங்க. உங்க தேங்க்யூ ஸோ டீம்ல மச். உங்களை பார்த்து நான் அந்த பண்ணுவாங்க. மீட்டிங்கை நீங்க முடிச்சுக்கிறேன். அந்த மீட்டிங்கோட ரெக்ரூட்மெண்ட் ஃபீட்பேக் பத்தி எதை குரூப்ல ஷேர் பத்தியுமே பண்ணுங்க. கவலைப்படாம நாளைக்கு வரைக்கும் இருங்க. நடக்கிற எப்படி ஐடி பிசினஸ் வரல, எல்லாமே ஐடி வராதுதான், பிப்ரவரி மந்த் ஈஸி கணக்கு. கிடையாது. சண்டேல இருந்து 2ஆம் பாருங்க, தேதியில இருந்து வந்து மார்ச் மந்த் பிசினஸ் ஸ்டார்ட் ஈஸியா ஆகுது. இருந்தா மார்ச் மந்த் எல்லாருமே வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சக்சஸ் பண்ணிடுவாங்க, சீக்கிரமா, எல்லாரும் அதாவது வந்து ரொம்ப உள்ள ஜாயின் அதுக்காக ஏர்லி பண்ணிடுவாங்க. மார்னிங் மார்ச் மந்த் யோசிச்சு ஆரம்பிச்சு பாருங்க, 12 மணி 1 மணிக்கே வந்து பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. 8 மணி 9 மணி அந்த பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் குத்து சண்டை இருக்கு, ஓகேங்களா, பாக்ஸிங் உங்களுக்கு இருக்கு அந்த அப்படின்னா அது என்ன ஆப் ஈஸியா? ஒர்க் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 8 மணிக்கு மேல பண்ணுங்க. சண்டே 2ஆம் தேதி பிசினஸ் ஒரு வந்து நீங்க 8 வந்து மணி 9 கிரிக்கெட்ல மணிக்கு வந்து மேல பண்ணுங்க. பிளேயிங் லெவன்ல டீம் அதுக்காக ரொம்ப ஸ்குவாட் லேட்டா 15ல வந்து ஈவினிங் நீங்க 8 ஜாயின் மணி பண்ணணும் 9 அப்படின்னா மணி அது ஈஸியா? ஈவினிங் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க பண்ணிட்டீங்களான்னு பாத்துட்டு அடுத்து நம்ம பண்ணணும், நம்மளும் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு அவங்க பாருங்க, ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு நீங்களே நைட் தேர்தல்ல 9 நின்னு மணி நீங்க 10 வந்து மணிக்கு பண்ணீங்கன்னா நீங்க வெற்றி அதுக்கப்புறம் அடையணும், உங்க ஒரு பர்ச்சேஸை எம்எல்ஏ ஆகணும், பார்த்துட்டு இல்ல ஒரு அவங்க நம்ம எம்பி ஆகணும், பண்ணணுங்கிறதுக்கு ஈஸியா? அதுக்கப்புறம் டைம் இருக்காது. அடுத்த நாளே வந்துருமே. எவ்வளவு சரி போட்டி அடுத்த நாளே இருக்கு. வந்துருச்சு, இல்ல 3ஆம் தேதியே வந்துருச்சு, சரி அப்புறம் மெதுவா ஒரு பண்ணிக்கலாம் மளிகை அப்படின்னு கடை, மெதுவா ஒரு போயிடும். ஹோட்டல் வைக்கிறீங்க, ஒரு பிசினஸ் பண்ணா பண்றீங்க, 2ஆம் அது தேதி ஈஸின்னு பண்ணுவேன், இல்லைன்னா நினைக்கிறீங்களா? லேட்டா தான் பண்ணுவேன்னு ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஓகேவா? ஓகேவா, நல்லா போகும், 2ஆம் நல்லா தேதி போகுதுன்னு பண்ணுங்க. தெரிஞ்சிருச்சுன்னா, 4-5 பேருக்கு தெரிஞ்சிச்சுன்னா வேற அதுவும் பிசினஸ் சீக்கிரமா பண்ண எவ்வளவுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருச்சுன்னா ஏர்லியரா ஆப்போசிட்ல மதியம் இன்னொரு வந்து கடையை 10 போட்டு உங்க 12 பிசினஸ் மணிக்குள்ள உங்க பாதியா பர்ச்சேஸை குறைச்சிருவாங்க. கம்ப்ளீட் பண்ணுங்க. எதுவுமே லீடரா பண்ண முடியாது, இருக்கிறவங்க, தடுக்கவே முடியாது. ஓகே, உங்களுக்கு கீழே டீம் நீங்க என்ன வந்து இந்த இருக்கிறவங்க ஏரியால வேற இதை வந்து யாரும் இந்த பிசினஸ் ஃபாலோ ஸ்டார்ட் பண்ணுங்க. பண்ணக்கூடாதுன்னு நீங்க வந்து ஸ்டே ஓகேங்களா, வாங்கி 2ஆம் தேதி வச்சிருக்கீங்களா? பிசினஸ் அது இந்த மாதிரி ஏதாவது மாசம் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் இதுக்கு இல்லையே. முன்னாடி உங்களுக்கு வந்த 2ஆம் தேதி எதுவுமே ஈஸி பிசினஸை விட கிடையாதுங்க இந்த இங்க. மாசம் மார்ச் 2025ல வரக்கூடிய 2ஆம் தேதி எதுவுமே பிசினஸ் ஈஸி வந்து கிடையாது. இருக்கிறதுலயே ஹையஸ்ட் பிசினஸா, அதுவும் சண்டே அப்படி எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஹையஸ்ட் கஷ்டம் பிசினஸா இருக்கணும்னு கஷ்டங்கிறதுனால தான் நம்ம நம்ம வந்து வேலைக்கு மட்டும் போய்கிட்டு அந்த நினைச்சு வருமானத்தை ஒர்க் வச்சு பண்ணுங்க. அதுக்குள்ளேயே தேங்க்யூ, வாழ்ந்துட்டு விஷ் யூ. இருக்கோம். மீட்டிங் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. நம்ம தான் சுதந்திரத்துக்காக போராடணும், நம்ம பினான்சியல் ஃப்ரீடம்காக நம்ம தான் போராடணும். பினான்சியலா உங்களுக்கு ஃப்ரீடம் வேணும்னா, பொருளாதார சுதந்திரம் வேணும்னா, நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு எப்படி போராடினாங்களோ, ரத்தம் சிந்தினாங்களோ, எத்தனை பேர் உயிர் விட்டாங்களோ, அது மாதிரி உங்களோட தனி மனிதன், உங்களோட குடும்பத்தோட பொருளாதாரம் ஆஹ் பொருளாதார சுதந்திரம் வேணும்னா நீங்க தான் போராடணும், கஷ்டப்படணும், வேர்வை சிந்தணும், உழைக்கணும், கடுமையா ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட பரம்பரையே வந்து எப்படி வந்து நாடு சுதந்திரம் அடைச்ச உடனே நம்ம எல்லாரும் சுதந்திரமா இருக்கோமோ, அது மாதிரி நம்ம தனி மனித வீட்டுக்கு, நம்ம தனி மனித நம்ம குடும்பத்துக்கு வந்து சுதந்திரத்துக்கு நம்ம தான் போராடும், வேற யாராவது வந்து போராட மாட்டாங்க. டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு பணக்கார ஃபேமிலி இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து ஹெல்த்தியா இருக்காங்க, பணக்காரங்களா இருக்கிறாங்கன்னா அவங்க ஜென்ரேஷன்ல யாரோ ஒருத்தர் வந்து அது மாதிரி போராடி இருக்காங்க, ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிருக்காங்க, போராடி இருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க, தூங்காம பாடுபட்டு இருக்காங்க. அதனால அவங்க வந்து பணத்தை சேர்த்திட்டாங்க, அசட்டு சொத்து அது இதுன்னு வாங்கி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை வந்து பராமரிக்கிறாங்க, பணக்காரங்களா இருக்காங்க. நம்ம ஜென்ரேஷன்ல நமக்கு முன்னாடி அப்பா தாத்தா பாட்டி 1000 முப்பாட்டை யாரும் எதுவுமே பண்ணல, எந்த முயற்சியும் பண்ணல. அதனாலதான் நம்ம இங்க இருக்கோம். ஓகேவா? நம்மளாவது பண்ணணும்ல, நம்மளும் பண்ண போறது இல்லையா? கஷ்டப்படாம வாழ்க்கை மாறாதுங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. கஷ்டப்படாம எந்த மாற்றமும் நம்ம வாழ்க்கையில நடக்காது. அதை மட்டும் எடுத்துக்கோ. என்ன ப்ரோ வெஸ்டேஜ் கஷ்டமா, இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா? ஓகே, பண்ணாதீங்க. எதுவுமே ஈஸி இல்லைங்க இந்த உலகத்துல. ஈஸியா யாரு காசு தரா சொல்லுங்க, நானும் வந்துடுறேன். ஓகேவா? லட்ச லட்சமா கோடி கோடியா வந்து எங்கேயாவது வந்து காசு வருது ஈஸி ப்ரோ ஏதாவது இருக்கா உலகத்துல? எங்கேயாவது இருக்கா? எந்த ஒரு பிசினஸாவது இருக்கா? ஏதாவது ஒரு பிசினஸ் சொல்லுங்க. இந்த காசு நீங்க வந்து போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம் தான், நஷ்டமாக வாய்ப்பே இல்லை. எவ்வளோ கோடியா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது இன்ட்ரெஸ்ட் வாங்கியாவது எப்படியாவது அரேஞ்ச் பண்ணியாவது காசு கொண்டு வந்து போட்டுருவாங்களா மாட்டாங்க? பெரிய பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரங்க, அம்பானி எல்லாரும் அந்த பிசினஸ் தானே பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது ஒரு பிசினஸ் இருந்தா, அது மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லா பிசினஸ்லயும் கஷ்டம் இருக்கு, சேலஞ்சஸ் இருக்கு. ஓகேவா? நமக்கு வேணுங்கிற வாழ்க்கையை வாழணும்னா நம்ம தான் கஷ்டப்படணும். ரெக்ரூட்மெண்ட் பண்ணுங்க, டெய்லி ஐடி எடுங்க, போராடுங்க. கஷ்டம்தான். வாழ்க்கை மாறணும்னா கஷ்டப்படணும், கஷ்டப்படுறதுக்கு நான் ரெடி, தயார் அப்படின்னு நினைச்சிட்டு போராடுங்க. வாழ்க்கை அவ்வளவு ஈஸி இல்லைங்க. ஓகேவா? நம்ம நினைக்கிற வாழ்க்கை வரணும், அடையணும் அப்படின்னா அது ஈஸியா வராது. நம்ம கஷ்டப்பட்டாதான் நமக்கு கிடைக்கும். டெய்லி ஐடி எடுங்க, ஐடி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, அதுக்கான வேலைகளை தொடங்குங்க. கஷ்டப்படுறோம், நம்ம வந்து மற்றவங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்க, அவங்க எல்லாம் டிவி பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, நம்மளும் வேலைக்கு போறோம், இல்லை ஏதாவது ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு மீதி டைமை நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம டைம் இதுக்காக கொடுக்குறோம், தப்பு இல்லையே. அதுதான் உங்க நாளைக்கு வந்து அவங்க நாளைக்கு அதே இடத்துல தான் இருப்பாங்க. நீங்க நாளைக்கு வந்து வேற ஒரு பெரிய லெவலுக்கு போயிருப்பீங்க. அதுக்கான கஷ்டம் தான் இப்ப பண்றீங்க. அவங்க கஷ்டப்படாம இருக்காங்களே, நம்மளும் கஷ்டப்பட வேணாம்னா கஷ்டப்படாம இருங்க, இதே இடத்துல தான் இருப்பீங்க. அவங்கள காட்டிலும் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, என்ன வந்து சிரமத்தை பாக்குறீங்க, என்ன ஒரு வேலை கொடுக்குறீங்க, என்ன வந்து நீங்க வந்து சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றீங்க, என்ன ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு இடத்துல இருக்கலாம், பட் இருந்தாலும் அன்கம்ஃபர்ட்டான இடத்துல போய் உங்களை நீங்க வருத்திக்கிட்டு என்ன நீங்க வந்து பாடுபடுறீங்கிறது தான் இங்க வந்து ஒரு
ப்ரைஸே. அதுதான் வந்து இங்க இந்த உலகம் கேட்கிற அந்த ஒரு இதே. அதுதான் வந்து நீங்க கொடுக்கக்கூடிய வேலையே. அதுதான் உங்களோட எஃபோர்ட்டு. அதுதான் நீங்க உங்களோட தனித்துவமே. அதுதான் உங்களை நீங்க யூனிக்குன்னு காமிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலாவே. எப்படி நீங்க யூனிக்குன்னு காமிப்பீங்க? நான் யூனிக், நான் வந்து சாதிக்க பிறந்தேன். என்ன நீங்க சாதிக்கிறீங்க? என்ன பண்றீங்க நீங்க? ஒர்க் பண்ணணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கு தானே வெஸ்டேஜ்ல வந்திருக்கோம். ஒரு வழி, ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா? கடவுளே எனக்கு வாழ்க்கை மாறாதா? இப்படியே இருக்கனே, நானும் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பெரிய பங்களா கட்டணும். ஓகேவா? நானும் டெய்லி கார் வச்சிருக்கணும், வீட்டுல 4 கார் வச்சிருக்கணும். எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு நான் வாழணும்னு நினைக்கிறேன். நல்லா வச்சுக்கோ, நல்லா வச்சுக்கோன்னு கடவுளை டெய்லி கும்பிடுறீங்களா? எப்படி கொடுப்பாரு? உங்க பேங்க் அக்கௌண்ட்ல 10 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டு டொயின்னு ஒரு மெசேஜ் அனுப்புறா? இல்ல பேங்க் உங்க கூரையை பிச்சுக்கிட்டு சீலிங்கை உடச்சுக்கிட்டு 10 கோடி ரூபாய் பணம் உங்க வீட்டுல வந்து விழுகணும்னு கடவுளை கும்பிடுறீங்களா? உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டாருங்க. அடுத்து நீங்க தான் எடுத்து போராடணும். நீங்க தான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். டெய்லி ஒர்க் பண்ணுங்க. டெய்லி வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்றதுக்கு வேலை செய்யுங்க. டெய்லி ஃபீல்டு ஒர்க் பண்ணுங்க. எப்படியாவது ஐடி எடுக்கணும்னு நினைங்க. 100 டேஸ் ஐடி டேக்கிங் சேலஞ்ச். 100 டேஸ் வந்து ஃபீல்டு ஒர்க். ஃபீல்டு ஒர்க்குக்கு நீங்க ஃபீல்டு ஒர்க் போறீங்க. டெய்லி ஃபீல்டு ஒர்க் போகணும்னு ட்ரை பண்றீங்க. அதன் மூலியமா ஐடி வருது. 100 டேஸ் சேலஞ்சு கவர் ஆகுது. அதன் மூலியமா ஐடி நீங்க கிரியேட் பண்றீங்க. அவங்கள வந்து ட்ரைனிங்க்கு ஃபாலோ பண்றீங்க. ட்ரைனிங்க்கு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது நிறைய லீடர்ஸ் உருவாகுறாங்க. நிறைய பிவி வருது. உங்களோட இன்கம் அதிகமாகுது. லெவல் அதிகமாகுது. உங்க லைஃப் மாறுது. இதோட பேஸ் எங்க இருக்கு? நீங்க வீட்டை விட்டு வெளியே போய் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஐடி எங்க எப்படி கொண்டு வரலாம்னு நினைக்கிறதெல்லாம் இது எல்லாமே இருக்கு. எல்லாமே என்ன பிசினஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனா அடிப்படையா அந்த ரெக்ரூட்மெண்ட் பண்றதே பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி வந்து யாராவது பண்ணுவாங்க, நம்ம டீம்ல யாராவது பண்ணுவாங்க, புதுசா வந்தவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க. நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லா வேலையும் எல்லா பிசினஸும் தெரிஞ்சு நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி டெவலப் ஆகும்? பிசினஸ்ல 1 மந்த் 30 டேஸ் நீங்க ட்ரைனிங்க பார்த்துருக்கிறீங்க, பிசினஸ்குள்ள இருக்கிறீங்கன்னா நீங்க தாங்க அசுர வேகத்துல, ஓகேவா? நீங்க தான் வந்து ஃபுல் ஃபிளெச்சா ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறீங்க. எப்படி? ஃபுல் ஃபார்ம்ல. ஓகேவா? ஒரு இது வந்து நீங்க வந்து கிரிக்கெட்ல வந்து 100 அடிச்சு செஞ்சுரி அடிச்சுட்டு சதம் அடிச்சு எவ்வளவு ஃபுல் ஃபார்ம்ல இருப்பாங்களோ அந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க. நீங்க தாங்க ஃபுல் ஃபிளெச்சா வந்து வேலை செய்யணும். புதுசா உள்ள வரவங்களை போயிட்டு அவங்க கொண்டு வருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி உங்க டீம் டெவலப் ஆகும்? ஃபுல் ஃபார்ம்ல இருக்கும்போது எல்லா வேலையுமே எப்படி பண்ணணும், என்ன பிசினஸ், என்ன ஃப்ளோ, என்ன பண்ணணும், எப்படி பண்ணா எப்படி சக்சஸ் பண்ண முடியும், எப்படி டீமை டெவலப் பண்ணணும், என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்யாம இருக்கும். ஓகே, ஒன்னும் தெரியாம உள்ள வரவங்க ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். அவங்க டெவலப் ஆகி வரும்போது அவங்க செய்யணும் அப்படின்னா நீங்க செஞ்சுட்டு இருக்கணுங்க. நான் இந்த லெவல்ல இருக்கேன், நான் பிரான்ஸ்ல இருக்கேன், நான் சில்வர்ல இருக்கேன், நான் 12% இருக்கேன், நான் டெய்லி ஃபீல்டு ஒர்க் போறேன், நான் டெய்லி ஐடி எடுக்கிறேன், டெய்லி வந்து ஐடி எடுத்துட்டு இருக்கேன், டெய்லி இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், 100 டேஸ் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்க சொன்னாதான் அவங்களும் அந்த லெவல் வரும்போது அந்த லெவல் வரத்துக்கு அவங்களும் அவங்க பண்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஐடி எடுக்க ஆரம்பிங்க. டெய்லி ஐடி எடுக்க ஆரம்பிங்க. டெய்லி உங்களுக்கு கீழே உங்க மூலியமா குறைஞ்சது 2 பேர், 5 பேர், 10 பேர் உட்கார வைக்கணும்னு நினைங்க. நம்மளால முடியாதுங்கிற வேலையை தான் கஷ்டப்பட்டு பண்ணணும். ரொம்ப ஈஸியா சுலபமா வரதை நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு பண்ண போறோம்? ஓகேவா? நம்மளால முடியாது, இது ரொம்ப சேலஞ்சிங், ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத டார்கெட்டா வச்சு பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 10 பேரை எல்டிபியில் உட்கார வைக்கணும்னு நினைங்க. எப்படிங்க? ஒரு நாளைக்கு 10 பேரை எல்டிபியில் உட்கார வைக்கணும்னு நினைச்சு முயற்சி பண்ணுங்க. சிரமம் தான். அதை டார்கெட்டா வச்சு பண்ணுங்க. பெரிய உங்களுக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்தா வேணாம்னு சொல்லிடுவீங்களா? ஓகேவா? அந்த மாதிரி நினைச்சு பண்ணுங்க. பெரிய காசு வேணும், ஆனா பெரிய லெவல்ல எஃபோர்ட் போட மாட்டேன், பெரிய லெவல்ல டார்கெட் வச்சு ஒர்க் பண்ண மாட்டேன்னா எப்படி? உங்களுக்கு இன்கம் வேணும், உங்க லைஃப் மாறணும்னா நீங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும். வேணாம்னா விட்டுருங்க. வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே இருங்க. உங்க ஜென்ரேஷன் மாறணும், உங்க ஃபேமிலி மாறணும், உங்களோட குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்காக ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கொடுங்க. வாழ்க்கையில, லைஃப்ல என்ன குறைஞ்சு போகுது, என்ன ஆக போகுது? ஒரு முயற்சி. கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு, நான் சின்சியரா எடுத்து பண்றேன். வருது வரல, நான் ஒரு முயற்சி நான் வந்து விடாம பண்றேன். என்ன நடக்குது நடக்கல, 2 வருஷம் கழிச்சு நான் திரும்பி பாக்குறேன். என்ன கெட்டு போகுது? எடுத்து டெய்லி ஃபீல்டு ஒர்க் போங்க. டெய்லி இறங்கி வேலை செய்யுங்க. ஓகேவா? டிவி பாக்குறது, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப், இது ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு அந்த வேலை எல்லாத்தையும் நிறுத்துங்க. ஓகே, மிலிட்ரி ட்ரைனிங்ல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்க ஃபேமிலிக்காக, உங்க குழந்தைங்களுக்காக, உங்க பேரண்ட்ஸ்க்காக நினைச்சுக்கோங்க. வேற யாருக்கும் வேணும். அவங்களுக்காக நினைச்சுக்கிட்டு பண்ணுங்க. யா சரி, ஓகே. ரெக்ரூட்மெண்ட்டுக்கான என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிற முயற்சி பண்ணுங்க. அதை எப்படி நம்ம பண்ணலாங்கிறத முடிவு பண்ணி அதை பண்ண ஆரம்பிங்க. அதை எப்பயுமே நிறுத்தாதீங்க. ஓகே, நான் அப்படியே இந்த ட்ரைனிங்கை கண்டினியூ பண்றதுக்கு ஸ்டார் டைரக்டர் ஸ்ரீராம் அவரை நான் இன்வைட் பண்றேன்.
அவர் அப்படியே இந்த ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணுவார், அவர் பேசுவார், அவர் என்ன பேசுறாரு சொல்றாருங்கிறத கவனிங்க. தேங்க்யூ.